ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 26 இன்றைய தினம் கோகுலாஷ்டமி. 27ஆம் தேதி காலை நேரம் வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது. அதனால் கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த நிலையில் கோகுலாஷ்டமி தினம் அன்னைக்கு, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இரவு தூங்கும்போது இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் தலைக்கேட்டில் வச்சு தூங்குறது மூலயமா உங்களுக்கு புதுவிதமான வாழ்க்கை ஏற்படும், ஒரு பெரிய எதிர்காலம் ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை தலையணை கட்டில் வச்சு தூங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்சிருக்காரு. அதுவும் நள்ளிரவில் சிறைச்சாலையில் அவதரிச்சிருக்காரு. அஷ்டமி திதியை கணக்கில் வச்சு கோகுலாஷ்டமி கொண்டாடக்கூடியவங்க ஆகஸ்ட் 26ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு மேலே உங்களோட வழிபாட்டை செய்யலாம். இல்லை நாங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 27ஆம் தேதி நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம். அன்றைய தினம் கிருஷ்ணரோட கோவிலுக்கும் போகலாம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில் 9:13 ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் 7:30 மணி வரைக்கும் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அது ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேரக்கூடிய அந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி இன்றைய தினம் இரவு ஒரு 9:30 மணிக்கு மேலே தான். அதாவது நள்ளிரவு முழுக்க இந்த ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அமோகமான நேரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சொல்லப்போனால் நிறைய பேர் வீடுகளில் இந்த ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் கிருஷ்ண ஜெயந்திக்கான கோகுலாஷ்டமிக்கான வழிபாடு செய்வாங்க. ஆனால் நிறைய பேர் வீடுகளில் குழந்தைங்க இருப்பாங்க. 9:30 மணி 10 மணி வரைக்கும் குழந்தைங்களை முழிச்சு வச்சுட்டு இருக்க முடியாது. காலைல ஆஃபீஸ் போகணும். இது மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்னா மாலை ஒரு 6:30 மணிக்கு, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஒரு 6:30 மணிக்கு உங்களோட பூஜைகள்லாம் செஞ்சுடுங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் கிருஷ்ணரை போயிட்டு கோவில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை எங்களால் நள்ளிரவில் பூஜை பண்ண முடியும், நள்ளிரவுனா ஒரு 9:30 மணிக்கு மேலே பூஜை செய்ய முடியும், ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்துருக்கூடிய அந்த நேரத்தில் பூஜை செய்கிறது விசேஷம் நினச்சிங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9:41 எல்லாமே ரோஹிணி நட்சத்திரம் பிறந்துடும். அப்போ அஷ்டமி திதியும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி எதை வேணாலும் கொண்டாடிக்கலாம். கிருஷ்ணனுக்கு பிடிச்ச தின்பண்டங்கள், பலகாரங்கள் எல்லாத்தையும் உங்கள் கையில் வைங்க. முறுக்கு, சீடை, அதிரசம், அப்பம், பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய், இது மாதிரி கிருஷ்ணருக்கு பிடிச்ச எல்லா நைவேத்தியமும் செஞ்சு வச்சு படைங்க. கிருஷ்ணனோட லீலைகளை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். விஷ்ணு சகசநாமம் சொல்லலாம். அதுவும் முடியலையா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை 3 முறை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா நினச்சி மனசார சொல்லுங்கள். இரவு முழுக்க கண் விழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 26ஆம் தேதி மாலை நேரத்தில் பூஜை செஞ்சுட்டு 27ஆம் தேதி காலை நேரத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை கோவிலை போய்ட்டு தரிசனம் பண்ணலாம். அன்னைக்கு உங்கள் வீட்டில் சில பொருட்களை வாங்கி வைக்கலாம். கிருஷ்ணனுக்கு பிடிச்ச, கிருஷ்ணனுக்கு உகந்த எந்த பொருளை வேணாலும் வாங்கி வைக்கலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை நீங்கள் உங்களோட தலையணை கடையில் வச்சு தூங்குறது மூலயமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், தேவையில்லாத விஷயங்கள், தரித்திரம், பீடைகள் இது எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் முடிஞ்சால் மாலை நேரத்தில் கிருஷ்ணர் கோவிலுக்கு போனீங்கன்னா கிருஷ்ணனோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. இல்லை கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, கிருஷ்ணனோட பாதத்தில் வச்சு எடுக்க முடியல அப்படின்னாலும் கோவில் சுற்றி வலம் வரும்போது உங்களோட 2 கைக்கு நடுவுலையும் அந்த பொருளை வச்சுக்கிட்டு கோவில் சுற்றி வலம் வந்துடுங்க. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து இந்த பொருளை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனசார வேண்டிக்கிட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்கள் தூங்குற தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிட்டு அதுக்கு மறுநாள் நீங்கள் உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்கலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணனோட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது மயில் இறகு. அதாவது இந்த மயில் இறகு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருட்களை பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த மயில் இறகு இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு மயில் இறகை வாங்கி வச்சுக்கோங்க. பூஜை ஏரில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு மயில் இறகு இருக்கும் இல்லையா, அதை தனியாக வாங்கி வச்சுட்டு சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு மயில் இறகு மட்டும் அதை எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணனோட பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட பூஜை இருந்து வச்சுருங்க. தூங்க போகும்போது தலையணை கடியில் வச்சுடுங்க. குடும்பத்தில் ஒரு 4-5 நபர்கள் இருக்கீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்து நபர்கள் சார்பாக யாராவது ஒருத்தவங்க அந்த தலைக்கடியில் வச்சுக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தனம். கிருஷ்ணரோட மறு அவதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறு உருவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோபி சந்தனம் தான். இன்னமும் நிறைய கிருஷ்ணர் கோவிலுக்கு போனீங்கன்னா அவங்க பிரசாதமாக நெத்தியில் திலகம் வச்சுக்கிறதுக்கு கோபி சந்தனம் கொடுப்பாங்க.
மற்ற சந்தனத்தை காட்டிலும் இந்த கோபி சந்தனம் கையில் வச்சு குழைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். 2 சொட்டு தண்ணீர் போட்டு அந்த கோபி சந்தனம் குழைச்சிங்கன்னா நெத்தியில் திலகம் மாதிரி வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ எளிமையாக இருக்கும். அப்பேற்பட்ட கோபி சந்தனம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அதனால் ஒரே ஒரு கோபி சந்தனத்தை உங்களோட தலையணை கடியில் நீங்கள் கிருஷ்ணர் பாதத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை நீங்கள் வச்சுக்கணும். 3வது ஒரு முக்கியமான பொருள் துளசி இலை. கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் பெருமாளோட ஒரு முக்கியமான அவதாரம். அதனால் பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் என்ன? துளசி இலைகள். துளசி தண்ணீர், துளசி தீர்த்தம், துளசி இலை எல்லாமே பெருமாளுக்கு உகந்த பொருட்கள். அந்த ஒரு காரணத்தால் துளசி இலை ஒன்றே எடுத்து பறிச்சுட்டு வந்து அதையும் கிருஷ்ணனோட பாதத்தில் வச்சு அதை நீங்கள் தலையணை கடியில் வச்சுக்கலாம். இப்போ 3 முக்கியமான பொருட்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த 3 முக்கியமான பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்து, இப்போ உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒரு 4 நபர்கள் இருக்கீங்கன்னா 4 எண்ணிக்கையில் துளசி இலை எடுத்துக்கோங்க. கோபி சந்தனம் நாங்கள் எடுத்துக்கிறோன்னா 4 எண்ணிக்கையில் கோபி சந்தனம் எடுத்துக்கோங்க. மயில் ரகம் இருந்தாலும் சரி, மயில் ரகம் ஒரு 4 எடுத்துக்கோங்க. கோவிலுக்கு போகும்போது கிருஷ்ணனோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சுட்டு உங்களோட அன்றாட வேலையை பாருங்கள். நைட்டு சாப்பிட்ருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலையணைக்கு அடியில் இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு தூங்கிடுங்க. இது எந்த நேரத்தில் நீங்கள் தூங்குவீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, இந்த ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேரக்கூடிய அந்த நேரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்சிருக்காருன்ட்டுன்னு. இரவு ஒரு 9:41 மணிலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அப்போ அஷ்டமி திதியும் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 10-11 மணிக்கு தூங்குறீங்கன்னா அப்படின்னா அந்த நேரமே கிருஷ்ணன் அவதரிச்ச அந்த 2 நேரமும் சேரக்கூடிய நேரமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ணருக்கு உகந்த இந்த 3 பொருட்களை உங்களோட தலையணை கட்டில் வச்சு தூங்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தானாகவே விலகி ஓடிடும். பொதுவாக ஒருத்தவங்களோட மனசுக்குள்ள பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட போட்டி, பொறாமை, தீய எண்ணங்கள் தான். உங்கள் மனசுக்குள்ள அது இருக்குன்னு சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் அந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மா உங்ககிட்ட இருந்து எடுத்துடுவார். அதே மாதிரி மற்றவங்களோட பார்வை, உதாரணத்துக்கு போட்டி பொறாமையோட பார்க்கக்கூடிய பார்வை, எதிரிகளோட பார்வை உங்கள் மேலே விழுந்ததுன்னா கூட அது எல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மா எடுத்துடுவார். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இரவு தூங்கும்போது அந்த ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்துக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும்போது எல்லா விதமான சகல செல்வங்களும் நீங்கள் பெற முடியும். சரி, தூங்கி எழுந்துட்டோம். காலைல எழுந்திரிச்சு அந்த தலையணைகளில் வச்ச பொருளை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தலையணைகளில் வச்ச பொருளை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நீர்நிலைகளை கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. நீர்நிலைகள் இல்லையா, உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது குப்பை போட இடம் இருக்கும், அதை கவரில் போட்டு வந்துடுங்க. குப்பை தொட்டில் போகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஒத்துக்க மாட்டுதா, ஏதாவது மரத்தடியில் கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இப்படி செய்கிறது மூலயமா கிருஷ்ணன் அவதரித்த அந்த நாளில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாமே விலகி ஓடிடும். நீங்கள் புதுசாக பிறந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற முடியும். இது வரைக்கும் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும்தான் சந்தித்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் ஒரு மிகப்பெரிய கை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும். பொதுவாகவே இந்த அஷ்டமி தேதி அப்படிங்கிறத சுபகாரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் அவதரிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு கோகுலாஷ்டமி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.